ஏதோ ஹோட்டலில் ஆர்டர் பண்ணுற பேர்லாம் ஆர்டர் பண்ணுறாளுங்க. ஒருத்தி பாஸ்தா வேணுங்கிறா, ஒருத்தி நூடுல்ஸ் வேணுங்கிறா, மதியத்துக்கு அதை பண்ணி இதை பண்ணி நைட்டுக்கு அதை பண்ணி இதை பண்ணி நம்மளை முழு நேரம் வேலைக்கறியாவே ஆக்கிறாளுங்கம்மா. விடிஞ்சு இவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் பட்ட பிள்ளைங்க எந்திக்காமல் இருக்காங்க. ஸ்கூலுக்கு வேற கிளம்பணும். இன்னும் எந்திரிச்ச உடனே புக்கை எங்கே, நோட்டை காணும், அதை காணும், இதை காணும், யூனிஃபார்மை தேய்ச்சியா துவைச்சியா அப்படி இப்படின்னு உயிரை வாங்குவாளுங்க. இவளுங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறதே பெரிய பாடாக இருக்குது. சிங்கில் பாத்திரம் வேறு இவ்வளோ வேணா கிடக்கு. இன்னும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இவங்களை ஸ்கூலுக்குலாம் அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை கழுவி முடிக்கிறதுக்குள்ளேயும் சப்பா இந்த அடிக்கிற வெயிலில் இவ்வளோ வேலையை பார்க்குறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இதோ கோபமாகவும் சிரிச்ச முகத்தோடையும் வேலை பார்த்துட்ருக்காங்களே, இவங்க தான் நம்மளோட கதையின் முக்கிய கதாபாத்திரம். ஆமாம், நான் கேட்டது நூடுல்ஸை ரெடி பண்ணிட்டியோ? ஆமாடி தங்கம். சரி, நீ இங்கே கொஞ்சம் வாயேன். அம்மா நம்மளை எதுக்கு கூப்பிட்றாங்க? ஏதாவது சர்ப்ரைஸ் வச்சுருப்பாங்களோ? இன்னும் கொஞ்சம் தள்ளி வாமா செல்லக்குட்டி. ஏம்மா இப்போ போதுமா? நான் வேணா கண்ணை முடிக்கட்டுமாம்மா? கண்ணெல்லாம் மூட வேண்டாண்டி தங்கம், கொஞ்சம் குடியேன். ஐயா, அம்மா நம்மளுக்கு ஒரு வேளை செயின் போட போகிறாங்களோ? ஜாலி ஜாலி குனிவோம். ஏட்டி, காலையில் எந்திரிச்சதுலேருந்து எவ்வளோ வேலை பார்த்துட்டு இருக்கேன். 2 பேரும் நேரங்கட்ட நேரத்தில் எந்திரிச்சிட்டு அவசர அவசரமாக ஸ்கூல் கிளம்பி போறீங்களே. ஒருத்தி நூடுல்ஸ் வேணுங்கிற, ஒருத்தி பாஸ்தா வேணுங்கிற, வந்து செஞ்சு சாப்பிட வேண்டியதானே? 7 வயசாச்சுல. அப்புறம் அடிக்காம உங்களை கொஞ்சமா செய்வாங்க. ஆமாம், நான் மட்டும் தான் உனக்கு கிடைச்சணும். அவளும் தானே தூங்குனா. ஏட்டி, தேய்த்து பேசாதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்.